சினிமா இண்டஸ்ட்ரியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஏஜ் பாரானா இந்த டைரக்டர்ஸ் இந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இருக்காங்க அவங்களாம் வந்து ஒதுக்கிடுறாங்க. ஒதுங்கிட்டு வந்து எங்க வரவங்களுக்கு தான் வந்து ஜாப் குடுக்குறாங்க. அவங்களுக்கு தான் வந்து பட வாய்ப்புகள் குடுக்குறாங்க. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப அருமையான கேள்விங்கம்மா. இந்த வருத்தம் வந்து எனக்கு இருக்கு. நீங்க சரியா கேட்டுட்டீங்க. என்னன்னா தமிழ் திரைப்பட உலகில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு. என்னன்னா வயசானவங்கனால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நடிகர்கள் மட்டும் இதுல விதிவிலக்காயிடுறாங்க. ஏன்னா அதுல வந்து ஒரு வயதான கதாபாத்திரங்கள் வருது இல்லையா? இப்ப சொக்கலிங்க பாகவதர் எடுத்துக்கங்க. வயதான காலத்துல நடிச்சு ஹிட் ஆனாரு. அதே மாதிரி காதல் தண்டபாணி ஐயாவை எடுத்துக்கங்க. அவர் 60 வயசுக்கு மேலதான் வந்து நடிச்சு ஹிட் ஆனாரு. ஸோ நடிப்புக்கு வந்து ஏஜ் பார் கிடையாது. ஸோ அவங்க வந்து வயசான கேரக்டர்லையும் நடிப்பாங்க. எப்படி வேணுமாலும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கதாநாயகர்கள் வந்து அவங்களும் என்ன பண்றாங்கன்னா தங்களை வந்து இளமையாக்கி கொண்டு இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன டைரக்டர்ஸ் இருக்கிறாங்களோ அவங்களோட இணைந்து இப்போ உதாரணமா சூப்பர் ஸ்டார் இருக்கிறாருன்னா அவர் இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய நெல்சன், லோகேஷ் இவங்கள மாதிரி ஆட்களோட சாரோட இணைந்தெல்லாம் அவங்களும் பண்றாங்க. பத்மஸ்ரீ கமல் ஐயா அவர்களும் அப்படிதான். அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய இளமைப்படுத்திக் கொள்வதற்காகவும் டெக்னாலஜியை புதுப்பித்துக் கொள்வதற்காகவும் அடுத்த ஜென்ரேஷனோட இணைந்து பணியாற்றி ஒரு புதிய பரிமாணத்துக்கு போறதுக்காகவும் அவங்க அதை செய்யறாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றி விட்ட இயக்குநர்கள், பெரிய பெரிய ஹிட் கொடுத்த இயக்குநர்கள் எல்லாம் வயதின் காரணமாக அவர்கள் ஒதுக்கப்படுகிறார்கள். அவங்க பாத்தீங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது, டைரக்ட் பண்ண முடியாது. இந்த லைட்மேனுக்கு வந்து ஏஜ் ஆயிடுச்சு, லைட்டு தூக்க முடியாது. இந்த கேமராமேனுக்கு வந்து வயசாயிடுச்சு, வேலை பார்க்க முடியாது. இப்படி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா நீங்க ஹாலிவுட்ல எல்லாம் பாருங்க, ஜேம்ஸ் கேமரூன் அவங்களாம் வந்து 71 வயசுலயும் டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சத்யஜித்ரி ஐயா வந்து 68 வயசு வரைக்கும் டைரக்ட் பண்ணார். எத்தனையோ பேரை சொல்லலாம். உதாரணமா கேரளாலாம் வயதாக வயதாக தான் மரியாதை அவங்களுக்கு. எவ்வளோ மரியாதை. பிரியதர்ஷன் இவங்கெல்லாம் வந்து பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப வயது என்பது ஜஸ்ட் நம்பர் தான். அது வந்து ஒரு நம்பர் தான். அது நம்ம மனசுல வந்து சாகர வரைக்கும் போராட்டம் இருக்கு. உலகத்திலே நான் அதிகமா சொல்லுவேன், உலகத்திலே கடுமையாக உழைக்கிறவன் வந்து சினிமாக்காரங்க தான். பார்த்தீங்கன்னா காலையில 2 மணிக்கு எந்திரிச்சு ஓடி போய் குளிச்சு கழிச்சுட்டு ப்ரொடக்ஷன் எல்லாம் பண்ணிக்கிட்டு 5 மணிக்கெல்லாம் கிளம்பி நைட்டு வந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகி எவ்வளோ கஷ்டமான ஒரு பணி. அப்படிப்பட்ட ஒரு பணியில வந்து மூப்பின் காரணமாக அவர்களை வந்து நிராகரிப்பது என்பது வருத்தம். ஒருவேளை நோய்வாய்ப்பட்டு இருந்தா அது ஒத்துக்கலாம். ஆனால் நல்லா இருக்கிறப்பயே வந்து ஏதோ ஒரு பழசுங்க, ஓடுற குதிரை அப்படின்வாங்க. இன்னைக்கு ட்ரெண்ட்டுங்க, ஓடுற குதிரைங்க, இவங்கெல்லாம் பழசாயிட்டாங்க, அவரு டைரக்ஷனை விட்டுட்டு நடிக்க போயிட்டாருங்க. இப்படிப்பட்ட வாதங்களை தயவு செய்து நாம் பரிசீலித்து அவைகளை விட்டு விடணும். தயவு செய்து விட்டு விடணும். இப்போ உதாரணமா ஒரு விஷயத்த சொல்றேன், அது சரியோ தவறோ என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். இப்போ சமீப காலமா ஒரு நியூஸ் படித்தேன். அது உண்மையா பொய்யான்றது எனக்கு தெரியாது. என்ன நியூஸ் படித்தேன்னா, நீண்ட இடைவெளிக்கு பின்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் பத்மஸ்ரீ கமல் அவர்களும் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்தது. அதை லோகேஷ் கனகராஜ் சார் தான் வந்து டைரக்ட் பண்ண போறாரு. அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியாது. ஆனா இதை படிச்ச உடனே எனக்குள்ளார ஒரு சிறு வருத்தம் வந்தது. என்ன வருத்தம் வந்தது அப்படின்னா வந்து அஹ், கமல் ஐயாவா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், புகழின் உச்சியில இருக்கிறாங்க. அவர்களை 2 பேருமே வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வணிக ரீதியாகவும் மிகப்பெரிய அளவுல வந்து கொண்டு வந்தது இயக்குனர் எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள். எஸ்பி முத்துராமன் ஐயா அவர்கள் இன்றும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். ஏவிஎம்லே அவர் வந்து பல காரியங்களை உதவி செய்து கொண்டு இருக்கிறார். எல்லா ஆடியோ ஃபங்க்ஷனுக்கும் வராரு, ஆக்டிவா இருக்கிறாரு. அப்படி நீங்க வந்து சூப்பர் ஸ்டார் அவர்களும் பத்மஸ்ரீ கமல் அவர்களும் இணைந்து ஒரு படம் எடுத்தால் நீங்கள் ஒரு நன்றி கடனுக்காகவும் நீங்கள் முதியோர்களை மூத்த இயக்குநர்களை மதிக்கின்ற ஒரு காரணத்துக்காக எஸ்பி முத்துராமன் ஐயாவை வைத்துதான் அதை நீங்க டைரக்ட் பண்ணணும். இது வந்து ஏதோ கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தா கூட என்னுடைய ஒரு ஆசையை நான் சொல்றேன். அது வந்து ஒரு குருவுக்கு செய்யக்கூடிய ஒரு நன்றி கடனாக இருக்கும். இப்போ பாலச்சந்திர ஐயா அவர்கள் எல்லாம் வந்து அவர்கள் சாகும் வரைக்கும் அவர்கள் வந்து ஒரு இயக்குநராகத்தான் இயங்கி கொண்டிருந்தார். எல்லாமே இன்னைக்கு பாரதி ராஜா ஐயாவை கேளுங்க, இன்னைக்கு டைரக்ட் பண்ண கிளம்பிடுவார். எனவே வந்து கலைஞனுக்கு என்பது வயது கிடையாது. கலைஞனுக்கு வந்து மூப்பு கிடையாது. அவன் சிந்தனைக்கு வேண்டுமானால் மூப்பு இருக்கலாம், அவன் சிந்தனைக்கு வேண்டுமானால் வயதாகலாம். ஆனால் அவன் சரீரத்திலையும் அவருடைய சகல காரியங்களையும் அவனுக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு படைப்பாளி எங்கேயாவது உட்கார்ந்து அவருடைய படைப்பை பத்தி பேசிக்கிட்டே இருப்பான். எனவே நாம என்ன செய்யணும்னா, நம்ம உருவத்தையோ தோற்றத்தையோ பார்க்காதபடி அவனுக்குள்ள என்ன ஸ்டஃப் இருக்கு, என்ன வந்து கான்செப்ட் இருக்கு, என்ன விஷயம் இருக்கு, அவர் எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தணும். மூத்த கலைஞர்களை நாம் மதிக்க வேண்டும். மூத்த கலைஞர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா
எனக்கு ரொம்ப வருத்தம். நிறைய பேர், நான் பேர் சொல்ல விரும்பல, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்தவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி ஒரு சிறிய கம்பெனியில போய் நாள் கணக்காக உட்கார்ந்துருப்பதை என்னுடைய கண்களால் நான் பார்த்திருக்கிறேன். அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா இவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய ஜாம்பவான் இங்கே வந்து ஒரு உட்காந்து வாய்ப்புக்காக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு சூழலை நம்ம தயவு செய்து விட்டுவிட வேண்டும். கலைஞர்களை நாம் மதிக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, ஒரு கலைஞனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய அங்கீகாரம் என்னன்னா, அவன் சாகும் வரை அவனை வந்து நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவன் காதுல கைத்தட்டல் ஓசை விழுந்துகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா அவன் வந்து மனதளவுல செத்து போய் விடுவான். ஒரு கலைஞனுக்கு சோறு முக்கியம் கிடையாது, சாப்பாடு முக்கியம் கிடையாது, சம்பளம் முக்கியம் கிடையாது, வசதியான வாழ்க்கை காருகள் முக்கியம் கிடையாது. எது அவன் முக்கியமா நினைப்பானோ அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த திறமையை வெளிப்படுத்தி அந்த மக்கள் மத்தியில போய் சேர்ந்து அவருடைய பாராட்டுகளை பெறும்பொழுதுதான் ஒரு கலைஞன் வந்து என்ன பண்றான், அவன் சந்தோஷம் அடைகிறான். எனவே இந்த தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய இந்த போக்கை நாம் மாற்றி கொள்ள வேண்டும். தயவு செய்து நம்ம மாற்றி பெரிய நடிகர்கள் நீங்க தயவு செய்து வந்து இப்போ இருக்கக்கூடிய மூத்த இயக்குநர்களை தான் நீங்க கூப்பிட்டு, ஒரு காலத்துல பெரிய ஹிட் கொடுத்தவங்க, பெரிய சக்சஸ். இப்போ எஸ்பி முத்துராமலையா பத்தி பேசுறப்பெல்லாம் எத்தனையோ படம் ஹிட் கொடுத்துருக்கிறார். சகலகலா வல்லவன், எவ்வளோ படம் முரட்டுக்கால கொடுத்துருக்கிறார். ஆனா பாருங்க, இன்னைக்கு அவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் வைத்து 2 படம், நிறைய படம் பண்ணியிருக்கிறார். குறிப்பா எங்கேயோ கேட்ட குரல் 6லிருந்து 60 வரை, இந்த எங்கேயோ கேட்ட குரல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு காவியம் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஒரு ஆர்ட் ஃபிலிம். அப்பேற்பட்ட ஒரு சூப்பர் ஸ்டாரை வந்து கொண்டு வந்து ஒரு 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 ஆர்ட் ஃபிலிம்ல வச்சு பண்றதுன்றது சாதாரண காரியம் கிடையாது. எஸ்பி முத்துராமன் ஐயா அவருடைய 6லிருந்து 60 வரை, அதெல்லாம் பெரிய வந்து ஒரு அற்புதமான வாழ்வியல் சிந்தனையை சொல்ல போறோம். எத்தனையோ படம் இருக்கு, பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் நிறைய பண்ணியிருக்கிறார். எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கலைஞன் அவனுக்கு வந்து வயதாயிருச்சு அப்படின்னு சொல்லி தயவுசெய்து வந்து அவனை நிராகரிக்காதீர்கள். கலைஞனுக்கு ஒரு நாளும் வயதாகாது. அவன் இறந்த பிற்பாடும் அவன் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பான். எனவே நான் கண்டிப்பா என்றெல்லாம் பணம் இருந்துச்சுன்னா வெளிப்படையாவே சொல்றேன், எஸ்பி முத்துராமன் ஐயா கூப்பிட்டு ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கே நான் ரெடியா இருக்கிறேன். கண்டிப்பா வந்து இது நடக்கும்ன்றது இது கடவுளுடைய கருத்துல இருக்கு. அந்த மாதிரி வந்து மூத்த கலைஞர்களுக்கும் மூத்த இயக்குநர்களுக்கும் நான் மரியாதை கொடுப்போம். இது யார் மேல இந்த ஃபால்ட்னு சொல்றீங்க சார்? இப்ப ப்ரொடியூசர்யா இல்ல ஆடியன்ஸா? கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் கிடையாதுங்கம்மா. கண்டிப்பா வந்து ப்ரொடியூசரும் கிடையாது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வணிக ரீதியான ஒரு பிரச்சனையினால வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அது நான் சொன்னேன் முதல்ல, ஓடுற குதிரை ஓடுற குதிரை ஓடுற குதிரை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெளிப்படையாவே சொல்றேன், நிறைய இயக்குநர்கள் வந்து அற்புதமான கதையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ் சினிமாவில் மட்டும்தான் கதாநாயகரை நம்பி ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. நான் வெளிப்படையாவே சொல்றேன். இந்த கதாநாயகன் இந்த கால் ஷீட்டுங்க அப்படின்றப்ப அவர் என்ன சொல்றாரு, 2 வருஷத்துக்கு கால் ஷீட்டே கிடையாதுங்க, 5 வருஷத்துக்கு கிடையாதுங்க, 10 வருஷத்துக்கு கிடையாதுங்க, நடுவில் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தா இவ்வளோ பேமெண்ட்டுங்க அப்படின்றப்ப நம்ம என்ன பண்றோம்னா, கதாநாயகர்களை வந்து நம்ம ஹைலைட் பண்ணி சினிமாவை வந்து கருத்தியல் ரீதியாக தாழ்த்தி விடுகிறோம். அங்க பாத்தீங்கன்னா ஒரு இயக்குனருக்கோ ஒரு ப்ரொடியூசருக்கு என்ன பிரச்சனை, சார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க சார், தேட்டர் இருக்கிறாங்க சார், ஒரு தேட்டர்ல வந்து ஒரு தெரிஞ்ச முகம் இருந்தால் தானே சார் தேட்டர்ல படம் ஓட்டுவாங்க. இது இந்த வணிக ரீதியான ஒரு 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 கோட்பாடு. அது வந்து மற்ற திரைப்பட உலகத்துல அது வேற மாதிரி இருக்கும். நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்ணை மூடிட்டு ஓடுற மாதிரி தான். பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய ஹீரோ இருந்துச்சுன்னா நம்ம எடுப்போங்க. இந்த சின்னது அது மிஞ்சி போனா ஏதோ ஒரு சில படங்கள், சின்ன சின்ன படங்கள் ஏதோ வந்து இதை தாண்டி, இப்போ ஜமான் ஒரு படம் வந்தது, அது வந்து யாருன்னே அவர் வந்து தெரியாது, ஆனா உள்ளார வந்து ஹிட் கொடுத்தாரு. இப்படி வந்து அத்தி பூத்தது போல சில படங்கள் எல்லாம் உள்ளார வந்து வெடிச்சு சிதறும். அந்த மாதிரி வந்து ரொம்ப அபூர்வம் தான் அது. எத்தனையோ இயக்குநர்கள் வந்து கதையை வச்சுட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆனா எங்க போய் மாட்டிக்கிறாங்கன்னா, போய் நீங்க அவருடைய கால் ஷீட்டை வாங்குங்க, இவருடைய கால் ஷீட்டை வாங்குங்க. இந்த கால் ஷீட்டை வாங்குறதுக்கே 5 வருஷம் 10 வருஷம் ஆகி போயிடும். தலைமுடியெல்லாம் நரைச்சு போயிடும். அதுலயே அவன் சோர்வாயிருவான். அதனால அப்படி இல்லாமல் கதை, இந்த கதை வந்து எப்படி இருக்கோ இந்த கதையை மட்டும் நம்பி, எப்படி கேரளா திரைப்படங்களிலே மம்முட்டி அவர்களும் மோகன்லால் அவர்களும் அவர்கள் வந்து இயக்குனருடைய வேல்யூ பார்க்கறது கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிசினஸ் வேல்யூ கூட அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க பார்க்கறது வந்து ஸ்டோரி வேல்யூ. கதை எப்படி இருக்குது, இந்த கதை வந்து எப்படி இருக்குது, நம்ம நடிச்சா அப்படி இருக்கும், அந்த ஸ்டோரி வேல்யூ பார்த்து தான் அவங்க வந்து அது புது டைரக்டரோ பழைய டைரக்டரோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாதுங்க. அது பண்றப்ப வந்து அந்த ஸ்டோரி வேல்யூனால அவங்க ஜெயிக்கிறாங்க. இது ஏன் இங்க இல்லை, அதுதானே பிரச்சனை. இப்போ எனக்கு வந்து 70 வயசுல நான் வந்து ஹீரோவா நடிக்கிறேன். அப்போ நான் வந்து 70 வயசு இயக்குனரை வந்து போட முடியாது, போட மாட்டேன்றாங்க. 20 வயசுல ஒரு இயக்குனரை தேடுறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து புதுசு ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்கிறாரு. இப்போ மற்றவங்களாம் என்ன ஓடாம உட்காந்துருக்கிறாங்களா? கிடையாது. எல்லாருமே ஓடிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். எல்லாருமே வாழ்க்கையினுடைய அந்த கடிகார முல்லை போல கால சுழற்சியில தான் இருக்கிறார்கள். என்ன பிரச்சனைனா இப்படி வியாபார அழுத்தம். இதுதான் நான் சொல்லுவேன், வியாபார அழுத்தம்.
இந்த வியாபார அழுத்தத்தின் காரணமாக தான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இங்க நிலவுகிறது. வேற ஒண்ணுமே கிடையாது. புதுசு 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 புதுசு. ஹீரோயின் கூட பாருங்களேன், ஒரு கட்டத்துல அவங்க, ஒரு கட்டத்துல இவங்க, அடுத்து 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 போயிட்டே இருப்பாங்க. அது கூட தப்பு இல்லை. அது வந்து சரி, ஓகே, அது வந்து ட்ரெண்ட்னு வச்சுக்கலாம். ஆனா இயக்குனர்களே எப்படி செய்வது? இப்ப நம்ம கேள்வி அதுதான். கேள்வி என்னன்னா, இயக்குனர்கள், டெக்னீஷியன்ஸ், இவர்களை தான், நான் வேற யாரையும் சொல்லல. இயக்குனர்களை ஒரு வயது மூப்பின் காரணமாக அவர்களை தள்ளி வைப்பது என்பது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது யாரு தள்ளி வைக்கிறாங்கன்னா, அவர் மூலமாய் புகழ் பெற்றவர்களே தள்ளி வைக்கிறாங்க. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அது ஒரு விஷயம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க? ஒரு வழி கிடையாது, சினிமால ஏதாவது ஒண்ணு இருக்கணும். அப்ப இயக்குனராக புகழ் பெற்று இருக்கக்கூடிய அந்த பிம்பத்தை வெளியே கொண்டு வந்து அவங்க நடிப்பு தொழில் இறங்கிறாங்க, நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நடிக்க ஆரம்பிச்சுட்டா தொந்தரவு கிடையாது. யங் ஜெனரேஷன் டைரக்டர்கிட்ட போயிட்டு நடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு பேசாம வீட்டுக்கு போயிடலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இருக்கே தவிர, உண்மையான கலைக்கும், உண்மையான கருத்தியலுக்கும், உண்மையான வந்து ஒரு இயக்குனருக்கும், உண்மையான ஒரு வந்து படைப்பாளிக்கும் இங்கே அங்கீகாரம் என்பது ரொம்ப கடுமையாக இருக்கிறது. இதை நம்ம மாற்றிக்கொண்டு இதை நம்ம பண்ணாதான் தமிழ் சினிமா வாழும்.